அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் வருகையை கண்டு தூத்துக்குடியில் மலர்ந்த முகங்கள். இது குறித்த முழுமையான பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது இணையத்தை கலக்கக்கூடிய காணொலியாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நிவாரணம் தரணும் அப்படின்றதுனால அதிகாலை 4 மணிக்கே சீமான் இங்கிருந்து புறப்பட்ட ஒரு காணொலி தான் இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் இது போன்ற மாவட்டங்களில் இன்னமும் இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பாத ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிவாரண பணி அப்படின்றது தொடர்ச்சியாக அந்த மாவட்டங்களில் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு நிவாரண பொருட்கள் தரணும் அப்படின்றதுனால அதிகாலை 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா சீமானுடைய வாகனம் தூத்துக்குடிக்கு புறப்பட்டிருக்கு. இந்த ஒரு காணொலி இணையத்தில் ரொம்பவே வைரலாக மாறிட்டு இருக்கும் போதுதான் மேலும் ஒரு சில புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா மேலும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதிகாலை சீமான் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே கூட்டமாக வந்து சீமானை பார்க்க நின்னதும், அதற்கு பிறகு நிவாரண பொருட்களை வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சிட்டு சென்றதும், சீமானை பார்த்து மலர்ந்த முகங்கள் அப்படின்னு ஹேஷ்டாகும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே சீமானிடம் நிவாரண பொருட்களை வாங்கிய பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய முகங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மாறிடும் அப்படின்றதையும் தாண்டி நம்மளுக்காக ஒரு தலைவன் இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் அந்த மக்கள் முகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுல மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் சீமான் ₹1 கூட கேட்கல அப்படின்னும், அவருடைய சொந்த பணம் மற்றும் வருமானம் இதையெல்லாம் வச்சுதான் நிவாரண பொருட்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய சொந்த ஈடுபாட்டில் நிவாரண பொருட்கள் வாங்குறதுக்காக சீமானுக்கு தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மக்களிடம் கொள்ளையடிச்ச பணத்துல அவங்களுக்கு நல்லது பண்ற காலம் போய் ஒரு அரசியல்வாதி அவருடைய பணத்தை போட்டு மக்களுக்கு செலவு பண்றாரு அப்படின்றது வரலாற்றிலே இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.